திண்டுக்கல்லில் திமுக பிரமுகரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவருமான மாயாண்டி ஜோசப் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். யாகப்பன்பட்டியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் அதே ஊரில் பல ஆண்டுகளாக டாஸ்மாக் பார் நடத்தி வந்தார். இவருடைய மனைவியும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான நிர்மலா சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் இறந்துவிட்ட நிலையில் வேடப்பட்டியில் தனியாக வசித்து வந்தார். நேற்றிரவு டாஸ்மாக் பாரிலிருந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது எதிர் திசையில் பைக்கில் வந்த ஒரு கும்பல் மோதி கீழே தள்ளிவிட்டு சரமாரியாக வெட்டி சிதைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. தகவல் அறிந்து வந்த திண்டுக்கல் தாலுகா போலீசார் மாயாண்டி ஜோசப்பின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்பகை காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.